السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, புதிய ஒரு வருடத்தில் காலடி வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1447 வருடம் ஆரம்பித்த முதல் நாளில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம், இந்த வருடத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எங்களுக்குரிய புதிய வருடம் என்பது இதுதான். ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்களுக்கு ஒரு நாட்காட்டி, ஒரு கலண்டர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு விடயம், ஒரு நிகழ்வு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு வழக்கு வந்தது. ஒரு கடன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஒருவர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்தார். ரஜப் மாதத்தில், ஷாபான் மாதத்தில் இவர் எனக்கு தருவதாக சொன்ன இந்த தொகையை இன்னமும் தரவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அந்த கடிதம் கொடுத்தவரிடத்தில் எந்த வருடத்தினுடைய ஷாபான் மாதம், இந்த வருடத்தின் ஷாபான் மாதமா அல்லது கழிந்த சென்ற வருடத்தினுடைய ஷாபான் மாதமா அல்லது அடுத்த வருடத்தினுடைய ஷாபான் மாதமா என்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்தில் வந்தது. அப்பொழுதுதான் இந்த இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், கலிமா சொன்னவர்களுக்குரிய ஒரு நாட்காட்டி தயாரிக்கப்பட வேண்டும் என்ற தேவை உணரப்பட்டது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபாக்களை அழைத்து ஒரு மஷூரா வைத்துக் கொண்டார்கள். நாம் எங்களுடைய வருடங்களை
கணக்கெடுத்துக் கொள்வதற்கு எதனை அடிப்படையாக வைத்து வருடங்களை அமைத்துக் கொள்ளலாம்? ஏனென்றால் மாதங்கள் என்பது குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா மாதங்களை 12 மாதங்களாக ஆக்கி இருக்கிறான். மாதங்கள் முடிவு செய்யப்பட்ட விடயம். ஆனால் வருடத்தை எந்த வருடத்திலிருந்து ஆரம்பிப்பது என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின் பொழுது பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை வைத்து ஆரம்பிக்கலாம். அவர் எந்த வருடத்தில் பிறந்தாரோ அங்கிருந்து முதலாவது வருடம் என்று ஆரம்பிக்கலாம். இன்னும் சிலர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட வருடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின வருடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இது போன்று பல கருத்துகள் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் தான் ஒரு கருத்து, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த பயணத்தை வைத்து இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பிக்கலாம். ஹிஜ்ரத்துக்கு பின் ஹிஜ்ரத்துக்கு முன் என்பதாக அதற்குரிய பல காரணங்களையும் சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை தான் முடிவெடுத்தார்கள். ஹிஜ்ரத் என்பது ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பயணம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, படிப்பினைகள் நிறைந்த ஒரு நிகழ்வு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹிஜ்ரத் என்பது வெறுமனே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யும் ஒரு பிரயாணம் மட்டுமல்ல. அதற்குள்ளால் மிக பெரும் படிப்பினைகள் உள்ளடங்கி இருக்கின்றன. எனவேதான் அந்த ஹிஜ்ரத்தை வைத்து இந்த இஸ்லாமிய கலண்டர் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் முதல் வருடமாக கணிக்கப்பட்டது. அங்கிருந்துதான் இன்று 1447வது வருடத்தில் நாம் காலடி வைத்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இன்று தலைப்பறையில் இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், 4வது ரஜப். ذுல்காதா சிறப்பான மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்தார்கள். அந்த 4 உம்ராக்களும் அந்த மாதத்தில் தான் செய்திருக்கிறார்கள். ذுல்ஹிஜ்ஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிய மாதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகளை வைத்து பல ஷரியத்துடைய விடயங்கள் எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கி தரப்பட்ட ஒரு முக்கியமான மாதம். அதனை அடுத்து வருகின்ற நாங்க இப்ப காலடி வச்சிருக்கின்ற வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம் என்பதும் இஸ்லாமிய பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில், ரப்புடைய பார்வையில் மிக பிரதானமான ஒரு மாதம். எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்துக்கு ஷஹருல்லாஹ், எப்படி காபாவுக்கு பைத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வீடு என்று அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டு அது சிறப்புக்குரியதாக ஆகிச்சோ, மாதங்களில் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக இணைக்கப்பட்டு இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமாக மாறுது. ரமலானுக்கு பின்னால
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு பிடிச்சிருக்கிற ஒரு மாதம். எனவே இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான ஒரு சந்தர்ப்பம், புதிய வருடம் என்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு இப்படியான சிறப்பான சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். காலம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நேரம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மாதங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் நாடியதை சிறப்பாக்கலாம். அல்லாஹ் சில நேரங்களை சிறப்பான நேரம், சில நாட்களை சிறப்பான நாட்கள், சில மாதங்களை சிறப்பான மாதம், இப்படி இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கிறான். குர்ஆன்ல சில நேரங்கள்ல அல்லாஹ் சத்தியம் செய்றான். அல்லாஹ் சத்தியம் செய்யறதாக இருந்தா அது சாதாரணமான நேரமா இருக்கலாம். பொதுவாக காலத்தின் மீது சத்தியம் செஞ்சிருக்கிற அல்லாஹ் இரவு நேரத்தின் மீது சத்தியம் செஞ்சான், பகல் நேரத்தின் மீது சத்தியம் செய்தான், லுஹா நேரத்தின் மீது சத்தியம் செய்தான், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியம் செய்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, காலங்கள் நேரங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில மிக பெருமதியானவை. அதிலையும் சில நேரம், சில நாட்கள், சில மாதங்கள் சிறப்புக்குரியதாக இந்த உம்மத்துக்கு ஆக்கி கொடுக்கப்பட்டிருப்பது எதுக்குண்டா, அந்த சந்தர்ப்பங்களை மனிதன் பயன்படுத்தட்டும். அந்த சந்தர்ப்பங்களை வச்சு ஒரு மனிதன் பெரிய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ளட்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அந்த 10 இரவு எது? 3 விதமான கருத்துக்களை உலமாக்கள் சொல்றாங்க. அதுல ஒன்று துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10, இன்னும் ஒரு கருத்து ரமலானுடைய கடைசி 10, இன்னும் ஒரு கருத்து முஹர்ரமுடைய ஆரம்ப 10. இந்த 3 கருத்திலையும் உலமாக்கள் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இப்படியான சிறப்பான நாட்கள், சிறப்பான இரவுகள், சிறப்பான பகல்கள், சிறப்பான மாதங்கள் எங்களை கடந்து போய்கொண்டே இருக்குது. எங்களை கடந்து போய்கொண்டே இருக்குது. எதுக்குண்டா, இந்த நாட்களை வச்சு நாங்க ரப்ப அடையணும், அல்லாஹ்வை அடையணும், ஆகிராவை எங்கள் வசம் ஆக்கிக் கொள்ளணும், சொர்க்கத்தை அடையணும், நன்மையை அடையணும், ரப்புடைய பொருத்தத்தை அடையணும். எல்லா காலத்திலையும் இந்த முயற்சி இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த காலங்கள்ல கூடுதலா இருக்கணும். இதனால தான் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குது. ஃபர்லான தொழுகைகள் போக சுன்னத்தான தொழுகைகள் ஏராளம். ஆனா அந்த சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு நாங்க அல்லாஹ்வை நெருங்கணும். சுன்னத்தான தொழுகைகள்ல தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் விசேஷமா எங்களுக்கு பயான் செஞ்சிருக்கிறார். எப்படி தொழுகையில தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, நோன்புல முஹர்ரமுடைய நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே சிறப்பான நாட்கள் ஆரம்பிச்சிருக்குது, எங்களை அறியாம கடந்து கொண்டு போகுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்கள் பெருமதியானதாக கழியணும். புது வருடம் என்பது ஒரு வகையில சந்தோஷம், இன்னொரு வகையில நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. கழிஞ்ச வருடம் எப்படி கழிஞ்சிச்சு?
எங்களை நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இது. ஒரு நாள் ஆரம்பிக்கிறோமா, ஒரு மாதத்தை ஆரம்பிக்கிறோமா, ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறோமா, கழிஞ்சதை பத்தி யோசிக்கணும். சென்ற வருடம் நான் தொழுத தொழுகைகள நிலைமை என்ன, இந்த நோன்பினுடைய நிலைமை என்ன, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன். துனியாவை நாங்க கணக்கு பார்க்கிறது போல எங்கட ஆகிராட பயணத்தையும் நாங்க கணக்கு பார்க்கணும். சொர்க்கத்துக்கு நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறத நாங்க கணக்கு பார்க்கணும். எத்தனை தொழுகை கலாவாகிக்குது, எத்தனை ஹராமான காரியங்கள் நடந்திருக்குது, எத்தனை ஹராமான பாவங்கள், ஹராமான பார்வைகள், எத்தனை பேரை பத்தி நான் புறம் பேசிக்கிறேன், எவ்வளவு ஹராமான சம்பாத்தியம், என் குடும்பத்துக்கு எவ்வளவு ஹராத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் நாங்க கணக்கு போடணும். நன்மை கூடுதா பாவம் கூடுதா என்றதை நாங்களே முடிவு செய்யணும். இத ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். ஹாசிபு கபல அந்து ஹாசபு. உங்கள்கிட்ட இன்னும் ஒருவர் கேள்வி கேட்கிற நாள் வாரதுக்கு முன்னால நீங்களே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கொள்ளும். கண்ணியமானவர்களே, 1446வது வருடம் எங்களை விட்டும் போயிட்டு, நாங்க கழிச்ச வருடங்களில் இந்த 1446 சிறப்பானதாக கழிஞ்சிச்சா அல்லது நான் அந்த வருடத்தினுடைய நஷ்டவாளிகள் இருக்கிறேனா, அந்த வருடத்தில் சொர்க்கத்தை சம்பாதிச்சவர்கள் இருக்கிறேனா, அதுக்கு மாற்றமானவர்கள் இருக்கிறேனா, இப்படி எங்களை நாங்க ஒரு வகையான கேள்வி கேட்டுக்கொள்ளணும். இரண்டாவது, புதிய வருடத்தில் காலடி வச்சிருக்கிற நாங்க ஒரு திட்டத்தோட இந்த வருடத்தை ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 1447வது வருடத்துல என்னால ஒரு நேர தொழுகைய நான் கலா செய்ய மாட்டேன், முன்பின் சுன்னத்துகளை விட மாட்டேன், தஹஜ்ஜுத தவற விட மாட்டேன், வித்ரு தொழுக எனக்கு தப்பி போகாது, நான் சதக்காக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அளவு சதக்காவை ஒதுக்கிடுவேன், ஒவ்வொரு மாதமும் இத்தனை நபிலான நோன்புகளை நோட்பேன், இவ்வளவு குர்ஆன் ஓதுவேன். நிறைய விலகினம் 1446ல குர்ஆனை தூக்கி பார்க்காத ஸ்ரீதேவிகள் எங்கள் இருப்போம். அந்த நிலைமைகளுக்கு வரக்கூடாது. இந்த புதிய வருடத்தில் ஒரு உறுதி எடுப்போம். 1447வது இந்த வருடம் என்னுடைய வாழ்நாளில் சிறப்பான வருடமா இருக்கணும், குர்ஆனுக்குரிய வருடமா இருக்கணும், தஹஜ்ஜுதுக்குரிய வருடமா இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நானும் நீங்களும் திருந்துறதுக்குரிய சந்தர்ப்பமா எடுப்போம், எங்களை நாங்க மாற்றிக்கொள்ற சந்தர்ப்பமா எடுப்போம். ஏனென்றா ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. எனவே அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வச்சு நானும் நீங்களும் சந்திச்சிருக்கின்ற இந்த புதிய வருடம் எங்கட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வாரது. இது ஒரு தடவை கிடைக்கும், அதனால பயன்படுத்திக் கொள்ளணும். திரும்ப கிடைக்குமா என்பது தெரியாது. அடுத்த ஜும்மா, இன்றைய ஜும்மா எனக்கு உறுதி, ஆனா என்னுடைய வாழ்நாள்ல இன்னும் ஒரு ஜும்மா கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. இந்த முஹர்ரம்ல இருக்கிற நான் என்னுடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு முஹர்ரமை காண்பேனா என்பது மிகப்பெரிய கேள்வி. முஹர்ரமுடைய தலைப்புறையை பார்த்த நான், முதலாவது புறையில் இருக்கிற நான், சஃபரினுடைய தலைப்புறை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருப்பேனா பூமிக்குள்ளால் இருப்பேனா தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். உலகத்துல சாதனையாளர்கள்
அவங்களோட பட்டியலை பிரட்டினா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொண்டான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆரம்பம் எப்படி, கடைசி எப்படி எங்களுக்கு தெரியும். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட டர்னிங் பாயிண்ட் எங்க, அவங்க எந்த இடத்துல யூ டர்ன் பண்ணினாங்க, அல்லாஹ் அவங்களோட கண்ணுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை காட்டினான். அவ்வளவுதான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா, அவருடைய கண்ணுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத். சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்ற செய்தி கிடைக்குது, போனாங்க, அடிச்சாங்க, எல்லா சம்பவமும் எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல குர்ஆன் முழுக்க ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கல, ஒவ்வொரு ஆயத்துகள் ஒவ்வொருவருடைய வீட்டில எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி வீட்டில ஒரு ஆயத்து எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசிச்சாங்க, அதை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா, அவருடைய கண்ணுக்கு அந்த ஆயத்தை காட்டினதுதான். அதை புறக்கணிச்சிட்டு போகல, மறுநா பார்ப்போம் என்று சொல்லல, இன்னும் ஒரு தடவை யோசிப்போம் என்று சொல்லல, உடனே மறுபக்கமா திரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணினாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு பாடகர், கிட்டார் வச்சு பாட்டு படிக்கிறவரு. ஒரு நாள் நண்பர்களோட இரவு நேரம் அப்படியே ஆடல் பாடலோடு இருக்கிறாங்க, கிட்டார் எடுத்து அடிக்கிறாங்க. போதையில சத்தம் வருகிறது இல்ல, ஒரு குருவி மரத்திலிருந்து கத்துது. அந்த சத்தத்தை கேட்டு யோசிச்சாங்க, வாய் பேச முடியுமான ஏண்ட அசைவோ சத்தம் வருகிறது இல்ல, பேச முடியாத அந்த பறவை வாய அசைக்கிற நேரம் சத்தம் வருகுது. இப்படி யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் தான் அவங்களுக்கு ஒரு சத்தம் காதுல கேட்குது. குர்ஆனுடைய ஒரு ஆயத், குர்ஆனுடைய ஒரு ஆயத். அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் உள்ளவர்களே, நீங்க அல்லாஹ்வை பயப்படுவதற்குரிய நேரம் இன்னமும் வரலையா? இதுதான் ஆயத். உடனே அந்த ஆயத்தோட திரும்பினாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க, தௌபா செஞ்சாங்க, செஞ்சு கொண்டிருந்த பாவங்களை விட்டாங்க, வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு மாறணும்னு முடிவெடுத்தாங்க. ஹதீஸ்ல மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க. பல 100 பேருக்கு ஹதீஸை படித்து கொடுத்தார்கள். அவங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் விளங்குறதுக்கு ஒன்று போதும். அவர்களிடத்துல ஹதீஸை படித்த பல 100 மாணவர்களில் ஒருவர் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னுல் மஸ்லமா அல் கானபி மோசமான பழக்கம் உள்ளவர். ஒரு நாள் இரவு நேரம் குடிபோதையில் இருக்கிறார். ஊருக்குள்ளால பலரும் வருவாங்க போவாங்க. இமாம் ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவர்களுடைய மாணவர்களும் ஊருக்குள்ளால வாராங்க. இவர் கேட்டார், இவங்க யாரு வாரது? இல்ல, ஹதீஸ் பாடம் படிக்க வாராங்க. உஸ்தாதும் மாணவர்களும் வாராங்க. அவங்கள்ட்ட நான் போகணும். போயிட்டு இமாம் ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொன்னாரு, எனக்கும் ஹதீஸ் படிச்சுட்டாங்க. இமாம் ஷோபா அவங்க யோசிச்சாங்க, இவரை எப்படி மாத்தலாம், இவரை எப்படி மாத்தலாம். சொன்னாங்க, ஹதீஸ் படிக்கிற நிலையில நீ இல்ல, இல்ல எனக்கு ஹதீஸ் சொல்லி தரணும். ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தினார். இவருக்கு படுற மாதிரி ஒரு ஹதீஸ சொல்லுவோம். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷி. உனக்கு வெட்கம் இல்லண்டா வேண்டிய மாதிரி வாழ் உலகத்துல.
சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா நடுங்க ஆரம்பிச்சார். வீட்டுக்கு போனாரே, உம்மட்ட சொன்னார், எங்க நண்பர்கள் என்ன தேடி வந்தா நான் இல்ல சொல்லுங்க, இதுக்கு பிறகு இந்த பாவம் நடக்காது சொல்லுங்க. ஹதீஸ படிக்கிறதுக்கு இவர் வெளியாகிட்டார். படிச்சார், அவரும் ஒரு ஆலிமாகினார், ஒரு முஹத்திஸ் ஆகினாரே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்டையும் ஹதீஸ் படிச்சிருக்கிறார். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னுல் மஸ்லமா அல் கனவி, என்னுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னுல் மஸ்லமா எனக்கு இந்த ஹதீஸ சொல்லி தந்தார். ஆனா ஆரம்பம் பயங்கரமான நிலைமை. கொஞ்சம் நானும் நீங்களும் யோசிக்கணும். இவங்க மாறினதுக்கு காரணமா இருந்தது ஒரு ஆயத், ஒரு ஹதீஸ். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் காதில ஒரே ஒரு ஆயத், மிகப்பெரிய கொள்ளக்காரர் அந்த ஊரை தாண்டி போற பிரயாண கூட்டம் கலக்கிறாங்க. இந்த ஊர்ல தங்கிடவான, இந்த ஊர்ல நிக்கவான, நின்றா ஃபுதைல் இப்னு இயாதோட தப்பேலாம் முழுக்க வலிச்செடுத்துருவாரே. கண்ணியமானவர்களே, இந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கும் அல்லாஹ் காதில ஒரு ஆயத்தை கேட்க வைத்தான். அதே ஆயத்து தான். அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் உள்ளவர்களே, நீங்க திரும்ப மாட்டீங்களா? ரப்பின் பக்கம் திரும்ப மாட்டீங்களா? நீங்க உங்களை மாத்துறதுக்குரிய சந்தர்ப்பம் இன்னமும் வரலையா? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை மாற்றினார், தௌபா செய்தார். ஆபிதுல் ஹரமைன், ரெண்டு ஹரமுடைய மிக பெரும் ஆபித் என்ற பட்டத்தை எடுத்தார். சாதனை. அவங்க எல்லாம் பிறக்கிற நேரம் அவுலியாக்களா பிறந்தவங்க இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர்கள். எனவே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பம் தாரா, நிறைய சந்தர்ப்பங்களை தாரா. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்க கொண்டாடுறதுக்கு இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு தார விசேஷமான சந்தர்ப்பங்களை நாங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பங்கள் கொண்டாட்டத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் அல்ல. நானும் நீங்களும் எங்களை மாற்றுறதுக்குரிய சந்தர்ப்பம். முஹர்ரமுக்கு முன்னாலேயும் அதேதான், பின்னாலேயும் அதேதான். ரமதானுக்கு முன்னாலும் இருந்த போலதான், ரமதானுக்கு பின்னால, துல்ஹிஜ்ஜாக்கு முன்னால் இருந்த போலதான், துல்ஹிஜ்ஜாவுக்கு பின்னால என்றா ரப்பு தார சந்தர்ப்பங்களை தட்டி கழிச்சு கொண்டு போறோம். இன்னைக்கு நாங்க பிள்ளையா விளங்கி கொண்டோம். அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பான காலங்கள், நேரங்கள் என்று தந்திருக்கிறதை எல்லாம் கொண்டாட்டமா எடுத்து நாங்க ஒருத்தர் விஷ் பண்ணி கொண்டு எங்கட நேரங்களை அப்படியே தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பங்கள் நானும் நீங்களும் எங்களை மாற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம். இதெல்லாம் பயன்படுத்தி எங்களை நாங்க மாற்றிக்கொள்ள இல்லண்டா நாளை கியாமத்துல விளங்கும் அல்லாஹ் தந்த எத்தனை சந்தர்ப்பங்களை உதறி தள்ளிக்கிறோம். அதனால அப்படியான நஷ்டவாளிகளாக மாறிடாம புதிய ஒரு வருடத்துல காலடி வச்சிருக்கிறோம். நாங்க புத்தாண்டுக்குரிய வாழ்த்துக்களை சொல்லி எங்களை நாங்க அப்படி மறந்து அப்படி அடுத்தடுத்த நாட்களுக்கு போய் பழையபடி வாழ ஆரம்பிச்சிடாம ஒரு உறுதியோட, ஒரு புதிய வாழ்க்கையோட, இபாதத்துகள் அமல்கள் நிறைஞ்ச ஒரு வருடமாக, பாவங்கள் இல்லாத வருடமாக, அல்லாஹுவை மறக்காத ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், புதிய ஒரு வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ரப்பே. இந்த வருடத்தை பரக்கத்து நிறைஞ்ச வருடமாக ஆக்குவாயாக, ஆபியத்து நிறைஞ்ச வருடமாக ஆக்குவாயாக, இபாதத்துகள் நிறைஞ்ச வருடமாக ஆக்குவாயாக, உந்த பொருத்தம் நிறைஞ்ச வருடமாக ஆக்குவாயாக, பாவம் இல்லாத வருடமாக ஆக்குவாயாக, ஹராம் இல்லாத வருடமாக ஆக்குவாயாக. எங்களுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் இல்லாத ஒரு நிம்மதியான வருடமாக இந்த வருடத்தை ஆக்கி தந்திருவாயாக. இபாதத்துகளுக்கு எந்த தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாத சுதந்திரமாக உன்னோடு நெருங்குவதற்கு முடியுமான ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடத்தை எங்களுக்கு ஆக்கி தந்திருவாயாக. நாங்க சந்திக்கிற வருடங்களில் மிகச்சிறப்பான வருடமாக இந்த வருடத்தை எங்களுக்கு ஆக்கி தந்திருவாயாக. உண்மையான மாற்றத்தை எங்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்துவாயாக.